ஒரே ஒரு பட்ஜெட், ஒரே ஒரு நாள், ஆனா அது தமிழ்நாட்டோட அடுத்த 5 வருஷத்தை மாற்றுமா? ரூபாய் 4,72,585 கோடி. இந்த எண்ணை கேட்ட உடனே சிலர் சொல்றாங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான ரோட் மேப். மற்ற சிலர் சொல்றாங்க இது செலவு அதிகமான பட்ஜெட். அப்போ உண்மைதான் என்ன? சட்டசபைக்குள்ள என்ன நடந்தது? எந்த அறிவிப்புகள் அதிகம் பேசப்படுகிறது? ஏன் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க? இந்த பட்ஜெட்டால உண்மையிலேயே ஒரு மாணவர், ஒரு விவசாயி, ஒரு நடுத்தர குடும்பம் என்ன பலன் பார்க்க முடியும்? வாங்க கடைசி வரை இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த பட்ஜெட்ல இருக்கிற 5 முக்கிய விஷயங்களை சுலபமா புரிய வைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் சொல்ல வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். சட்டசபைக்குள்ள என்னதான் நடந்துச்சு? ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை சட்டசபை வளாகம் வழக்கத்தை விட பரபரப்பா இருந்துச்சு. அனைவரோட பார்வையும் நிதியமைச்சர் கையில் இருந்த அந்த பட்ஜெட் பாக்ஸ் மேல உள்ள ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இந்த பட்ஜெட் முக்கியமானதுன்னு எதிர்பார்ப்பு. எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்ன புதிய அறிவிப்புகள், பணம் எங்கிருந்து வரும், முந்தைய வாக்குறுதிகள் என்ன ஆனது என்ற கேள்விகளோட காத்திருந்தாங்க. நிதியமைச்சர் பட்ஜெட்டை வாசிக்க ஆரம்பித்தவுடன் சில அறிவிப்புகளுக்கு மேஜை தட்டல், சில இடங்களில் எதிர்ப்பு, சில இடங்களில் விவாதம். வெளியில டிவி சேனல்ஸ்ல பிரேக்கிங் நியூஸ், சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ். எல்லோருக்கும் ஒரே ஒரு கேள்விதான், இந்த பட்ஜெட் முந்தைய பட்ஜெட்டில் இருந்து எப்படி வித்தியாசம்? அரசு சொல்கிறது இது மனித வளம், கல்வி, நகர வளர்ச்சி, சமூக நலன் ஆகியவற்றில் நீண்ட காலம் முதலீடு செய்யும் பட்ஜெட். அதிக பேசப்படும் அறிவிப்புகள் என்ன? ஒரு நடுத்தர குடும்பத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. மகன் கல்லூரியில் சேர்ந்திருக்கான், ஆனால் லேப்டாப் வாங்க பணம் இல்லை. இந்த பட்ஜெட்ல வெற்றி லேப்டாப் ஸ்கீம் மூலம் தகுதியுள்ள மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்க 2000 கோடி ஒதுக்கீடு. அடுத்தது ஏஐ, ரொபோட்டிக்ஸ். இது பெரிய நகரங்களுக்கு மட்டும் இல்லை, மேலும் 2600 அரசு பள்ளிகளுக்கு ஏஐ மற்றும் ரொபோட்டிக்ஸ் பயிற்சி விரிவுபடுத்தப்படும் என்று அறிவிப்பு. கல்விக்கே 44,527 கோடி. அடுத்து மகப்பேறு பலன். அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். திருமண உதவி திட்டத்தின் கீழ் அண்ணன் சீர்திட்டம். நகர வளர்ச்சிக்காக புதிய இன்டகிரேட்டட் அர்பன் மிஷன். இந்த அறிவிப்புகள் அரசு பார்வையில் மனித வளம் மற்றும் சமூக நலனில் முதலீடு. ஆனா இந்த திட்டங்கள் தரையில எப்படி செயல்படும் என்பதைத்தான் மக்கள் கவனிப்பார்கள். அடுத்த விஷயம், இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? ரூபாய் 4,72,00,000 கோடி. இந்த அளவுக்கு பணம் அரசுக்கு எப்படி கிடைக்கும்? முக்கிய வருவாய்கள் ஜிஎஸ்டி, மாநில வரிகள், மத்திய அரசின் பங்கு மற்றும் கடன். அதே நேரத்தில் நிதி பற்றாக்குறை சுமார் 1,21,00,000 கோடி. அதாவது செலவு வருவாயை விட அதிகம். மாநிலத்தின் நிலுவை கடன் சுமார் 10,98,00,000 கோடி. இது கவலைப்பட வேண்டிய விஷயமா? அல்லது பொருளாதார நிபுணர்கள் இதை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, கடன் வாங்குறது தவறில்லை, ஆனா அந்த பணம் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும். இதிலிருந்து வருமானமும் உருவாகணும், அதுதான் முக்கியம். சட்டசபையில அரசியல் மோதல் நடந்துச்சு இந்த பட்ஜெட் போது. பட்ஜெட் தாக்கல் ஆனதும் விவாதம் சூடு பிடிச்சது. அரசு தரப்பு கல்வி, உட்கட்டமைப்பு, மனித வளம் இவை நீண்ட கால முதலீடுகள் என்று விளக்குகிறது. எதிர்கட்சிகள் அறிவிப்புகள் நல்லாத்தான் இருக்கு, ஆனா நிதிநிலை என்ன? கடன் அதிகரிக்குமா? அறிவிப்புகள் முழுமையா நிறைவேறுமா? தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வளவு செயல்பட்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்புகின்றன. இதனால்தான் சட்டசபையில் பல கட்ட விவாதங்கள் நடந்தன. நிபுணர்கள் என்ன கவனிக்கிறார்கள்? அரசியலை தாண்டி பொருளாதார நிபுணர்கள் வேறு சில விஷயங்களை பார்க்கிறார்கள். லேப்டாப் திட்டம் மாணவர்களின் திறனை உயர்த்துமா? ஏஐ பள்ளிகள் எதிர்கால வேலைவாய்ப்புக்கு உதவுமா? நகர வளர்ச்சி திட்டங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துமா? அதே நேரத்தில் 3%
நிதி பற்றாக்குறையை மாநிலம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் அடுத்த சில ஆண்டுகளில் தான் தெரிய வரும். சாதாரண மக்களுக்கு இதன் அர்த்தம் என்ன? ஒரு மாணவருக்கு, ஒரு பெற்றோருக்கு, ஒரு அரசு ஊழியருக்கு, ஒரு விவசாயிக்கு, ஒரு சிறு தொழில் அதிபருக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கிறது? அறிவிப்புகள் வந்துவிட்டன. ஆனா அவை எப்போது செயல்படும், யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அதுதான் மக்கள் பார்க்க போகிறார்கள். ஏன்னா ஒரு பட்ஜெட்டை மக்கள் அறிவிப்புகளால் மட்டும் மதிப்பிட மாட்டாங்க. அது அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்பதைத்தான் பார்க்கிறார்கள். ஒரு பட்ஜெட்டை அந்த நாள் ஹெட்லைன்ஸ் தீர்மானிக்காது, அடுத்த சில வருடங்கள் தீர்மானிக்கும். ஒரு மாணவன் அந்த லேப்டாப்பை பயன்படுத்தி வேலை கிடைத்தனவா? ஒரு அரசு பள்ளி மாணவி ஏஐ கற்றுக்கொண்டு புதிய வாய்ப்பை பெற்றாளா? ஒரு குடும்பத்துக்கு சுகாதார திட்டங்கள் உண்மையிலேயே உதவியதா? ஒரு நகரம் அறிவிக்கப்பட்ட திட்டங்களால் மேம்படுத்தப்பட்டதா? இதுதான் இந்த பட்ஜெட்டின் உண்மையான ரிப்போர்ட் கார்டு. இப்போ உங்கள் கருத்து என்ன? இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீர்கள்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.